என்னடா தம்பி செவத்துல சாணி தட்டியா? ஆமா, அப்பா ஆள வந்தார் பேரை காப்பாத்த வேணாமா? அதான். ஏய், சித்தப்பா பேரு ஆள வந்தார் இல்லடா, வீரபாண்டி. ஆள வந்தார் தான். இல்லடா, வீரபாண்டி. ஆள வந்தார் தானா? வீரபாண்டிங்க. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. கண்டுபிடிட்டு இருக்கீங்க? அப்பா, உன் பேர் ஆள வந்தார் தானே? ஏன் சித்தப்பா, உன் பேரு வீரபாண்டி தானே? இல்லடா. ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எங்க அப்பா வச்ச பேர் ஆள வந்தாரு, அம்மா வச்ச பேர் வீரபாண்டி. இப்படி ரெண்டு பேரை சொன்னா உனக்கு ரெண்டு அப்பாவான்னு ஊர்ல இருக்கவங்க கிண்டல் பண்றான்ல. அப்பா ரெண்டு பேருன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா ஒண்ணு பேரு ரெண்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா, சொல்லிக்கலாம்ல. ஏன்டா சொல்லல? அவனுக்கு தான் அறிவே இல்லையே. நீ தான் அவனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையே. படிக்கலன்னா என்னப்பா? அப்பா, எனக்கும் அண்ணனுக்கும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க. ஒரு பொண்ணா? அடே, குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும். நான் பிறக்கும் போதே கடவனா பிறந்துட்டேன், அதுக்காக அண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா? உனக்கு என்னடா அவசரம்? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. கூட பிறக்காட்டி நீ அண்ணன் தானே, நீ கேக்குறது நியாயம் தான். கல்யாணம் பண்ண வைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற சீரும் பணமும் வரணும். இன்னல் குடி, உனக்கு தான் எந்த புருஷன் பஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காத, அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? இவன் சந்தோஷமா இருக்குவா கல்யாணம் பண்ண வைக்கிறேன், எனக்கு பணம் வேணுமே. உன் குணத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை கிராமத்துக்கும் தெரியும். எவன் உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அதுக்கு தாயா பட்டணத்துல போய் பொண்ணு கொண்டாட போறேன். பட்டணத்துக்கே போய் நேரம் அடிக்க போறியா? அது சரி. ஐயா, எனக்கு பொண்டாட்டி பட்டணத்துக்கு வர போறான். இப்பவே இந்த விஷயத்தை படிக்காத பட்டிக்காத மல்லிசத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த மல்லீஸ்வரி, இந்த பொறிக்கு பசங்க என்ன சொல்லிட்டு போறானுங்க? கிண்டல் பண்றாங்க. என் கழுத்துல தாலி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவானுங்களா? உடனடியா உங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நீங்க யாரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பட்டணத்து பொண்ணு. மல்லீஸ்வரி, இதை நீ கல்யாணம் பண்ணிட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எங்க ஆத்தா குணம் தான் உனக்கு தெரியும்ல. அவளுக்கு பணம் ஒரு கண்ணுன்னா புருஷன் கொண்டாடி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற குணம் இன்னொரு கண்ணு. ஆத்தாளுக்கு மருமகளா வந்தா நீ தான் கண் கலங்கணும். அதனால உங்க அப்பா சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆத்தா சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணும். சரி, நான் வரேன். ஐயா, போனீங்க தலையா. நீ பேசாதயா தங்கச்சி. ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன், உண்மையா? உன் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறியாமே. என் மகன் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எனக்கு உறவெல்லாம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு. ரொக்கமா 10,000, 15 பவுன் நகை இருந்தா பேசு, இல்லைன்னா போ. கூட பிறந்தவன விட பணம் தான் உனக்கு பெருசா போச்சா? சங்கிலி விடியா, பெரிய சங்கிலி முருக மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஆறுமுகத்தை பத்தி தெரியுமில்ல. என் பேச்சை மீறி ஊருக்குள்ள உன் மகனுக்கு எவனாவது பொண்ணு கொடுத்தா அவன் தலைய சீவிடுவேன். சீவி முதல்ல சீப்படுத்து உன் தலையே சீவியா. சீவுறது இல்லையா, அள்ளி முடியறது. கொண்டாட்டி பின்னாடி நிக்கிற உனக்கெல்லாம் ஒரு பேச்சு. அருவாவை தீட்டி வைக்கிறேன். மின்னல் குடி, வந்து போறவன்லாம் என்ன கேவலமா நினைக்கிறான். நாளையில இருந்து முன்னால வந்து நிக்கட்டுமா? பின்னாலேயே போதும். அதோ மாமா ஏன் கோவமா போறாரு? இதான் வஞ்சியா? இல்லடா, அவர் பொண்ணு நீ கல்யாணம் கிடைக்கலையா, அதான் கோவமா போறாரு. அதோ நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? அங்க என் சின்ன மதிவான இருக்கான்ல, வர சொல்லி கடுதாசி போட்டிருக்கான். ஏய், பட்டணத்துக்கு எல்லாம் போகாதரா. ஏன்பா? வாங்க வைக்கலையா? வாங்க. யோ, என்னய்யா ஊஞ்சல்ல நானே உட்கார்ந்தது இல்ல, நீ உட்கார்ந்துட்ட. பின்ன ஊஞ்சல் மேல நிக்கவா முடியும்? வக்கீல் தானே உட்கார்ந்தா என்ன, பேசாம இருக்கல. யோ, உங்க புருஷன் உங்க எதிரில பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாரா? அவர் கிடைக்காரு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் உங்க நிலம் உங்க கைக்கு வந்துடும், கவலைப்படாது. வக்கீல், அது எங்க நிலம் இல்ல, பாவம் ஒரு ஏழை விவசாய நிலம். இவ அவங்கிட்ட வட்டி மேல வட்டி போட்டு அவன் நிலத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிற பாக்குறா. இந்த ஆளு பக்கத்துல இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம கேஸ் ஜெயிக்காது. ஆமா, ஏற்கனவே ஒரு சைக்கிள் கேஸ், அதுலயே ஜெயிக்க முடியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். பையனுக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிறா போல இருக்கு. உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு இருக்கு? இருந்துச்சே, 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 20,000 ரூபாய் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். 23 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 23,000 ரூபாய் சீதனம் கொடுத்து அனுப்பி வச்சேன். 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 25,000 ரூபாய் சீதனம் கொடுத்து தள்ளி விட்டுட்டு. 50 வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா? அதே வயசுல தான் நானும் உன்னை தேடிக்கிட்டு. வல்லவனுக்கு வல்லவன் போல் இருக்கு. பையன் சிரிக்கிறான், பையனுக்கு பிடிச்சு போச்சு, சிரிக்கிறான். சும்மா இருங்க. வைக்கலையா, நீங்க பட்டணத்துக்கு போறீங்கல்ல, அங்கேயே ஒரு நல்ல பொண்ணை பாத்துருங்க. நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்குதுங்க, ஆனா படிச்ச பையனா கேட்பாங்களே. போய் சொல்ல வேண்டியதானே. பையனுடைய பேர் என்ன? மதியழகன். ஊரு? உள்ளகாடு. அப்பன் பேரு? ஆழவன் தான். ஆக MA மதியழகன். அதை அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? பையனுடைய முதுகு வரும். எனக்கு கோபம் வரும்.
எம்ஏ மதியழகனை புரட்டி போட்டா மதியழகன் எம்ஏ. பையன் எம்ஏ பட்டதாரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். வைக்கலையா? முடிச்சிருங்க. முடிக்கிறேன். கண்ணா, நான் திரும்பி வரதுக்குள்ள கையெழுத்து போட கத்துக்க. கட்ட வரல மறந்துரு. அதோ பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏய், 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். வர்றவன் என்ன கேவலமா பேச மாட்டாளா? நான் பட்டத்து போய் அது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? சரி சரி, போய் தொலை. வரேன்ப்பா. அப்பா, இப்பயாவது என்ன பட்டணம் போக விட்டீங்களே.